தன்னுடைய அரசியல் எதிரியாக இருக்க போது திமுக தான் அப்படின்றத விஜய் சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தி விட்டார். அவரு சினிமாவில் குடிக்கிற மாதிரி காமிக்கிறதெல்லாம் வந்து இரலவென்ட்டான ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்க. இந்த கள்ளக்குறிச்சி பயணம் விஜய் அவர்களுடைய அரசியலில் திருப்பு முனையாக அமையுமா? அது ஒரு ப்ரொஃபஷனில் அந்த கேரக்டர் எப்படி எழுதியிருக்கோ அதுபடி தானே அவர் நடிக்க முடியும். அந்த ஒரு ட்வீட் மூலமாக ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் மற்ற அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து விஜய் அவர்கள் எடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு குடிகாரர்களை போய் விஜய் பார்ப்பது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்து விடாதா? டிவிகே கட்சி நபர்களிடம் சில பேரிடம் பேசிய போது இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான், எங்க தலைவர் இனிமே தான் அடிச்சு ஆட போறாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுடைய கள்ளக்குறிச்சி விசிட் அவருடைய அரசியல் வாழ்வில் திருப்பு முனையாக இருக்குமா அப்படின்றதான் பார்க்குறோம். சொல்லப்போனால் விஜய் அவர்கள் முதலில் அந்த ஒரு அரசியல் சார்ந்த நிலைப்பாடு அப்படின்றத சிஏஏ சட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு ட்வீட்டில் தான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா சிஏஏ சட்டம் வந்து பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளானது. 4 வரியில் தான் கொடுத்துருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் அரசை எதுவும் சொல்லலை, பாஜகவையும் திட்டலை, திமுகவையும் திட்டவில்லை. அதே சமயம் மாநில அரசு அதிகாரத்திலே அது இல்லைன்னா கூட அவர் மாநில அரசு வந்து தடுக்கணும்ட்டு தவறான ஒரு புரிதலே இல்லாமல் ட்வீட் போட்டாருன்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அவர் ஸ்கோர் செய்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த ஒரு ட்வீட் மூலமாக அப்போது பல கட்சிகளும் திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், நாம் தமிழர் பாஜக ஆகட்டும் எல்லா கட்சிகளும் அவரவர்களுடைய அரசியலை செய்து கொண்டிருப்போது விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டது மூலமாக ஒட்டுமொத்த மீடியா அட்டென்ஷனையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனால் இங்கே பல கேள்விகளும் வருகிறது. சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு அதிர்ச்சி அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அந்த இச்சு அந்த இது விட்டுட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த இச்சு அப்படின்ற ஒற்றெழுத்துக்கள் டிவிகேக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா கட்சி பெயரிலேயே அந்த குழப்பம் ஏற்பட்ட போது இதிலும் ஏற்பட்டது. பட் அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து ஒரு தைரியமான நிலைப்பாட்டை ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஆட்சி நிர்வாகத்தை குறை சொல்லியிருக்கிறார் விஜய் அவர்கள். இதுலேயும் நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. திமுகவை நேரடியாக குறை சொல்லலை, திமுகன்ற கட்சி பேரை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஆட்சி நிர்வாகம் அது என்ன கலெக்டரையா இல்லை தாசில்தாரியா இல்லை டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது குறை சொல்கிறீங்களா, யாரை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லலை அப்படின்றது வந்து நிறைய பேர் குறையாக வந்து சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது அது திமுகவையும் மறைமுகமாகத்தான் குறிப்பிடுகிறது அப்படின்றது நிறைய டிவிகே தொண்டர்களுடைய வாதமாக இருக்கிறது. சர்வ நிச்சயமாக திமுகவை தான் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிரியாக கருதுகிறார் அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் இதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் என்ன ரைஸ் ஆகுதுன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை இனிமேல் ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கும்போது இனிமேல் அட்டாக்கிங் பாலிடிக்ஸ் பண்ண போகிறாரா இல்லை இந்த மாதிரி மென்மையான கருத்துக்களை தான் சொல்ல போகிறாரா அப்படின்ற ஒரு கொஷின் வருது. காரணம் என்னவென்றால் இந்த கருத்து ஒரு நேரடியான அட்டாக்காக இருந்தாலும் அது வீரியம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் முதல்ல இப்படி பண்ணுறாரு, இவ்வளோ தான் இருக்க முடியும், போக 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 இனிமேல் பயங்கரமான அட்டாக்கிங்காக இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது விஜய் அவர்களின் அரசியல் திருப்பு முனையாக இருக்குமா அப்படின்றதுக்கு முன்னாடி பல கேள்விகளை நாம் விஜய் அவர்கள்கிட்ட கேட்க வேண்டியிருக்குது. காரணம் என்னென்னா, காலையில் அந்த ட்வீட் அவர் போட்டபோது உண்மையில் ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க, மனதார பாராட்டினார்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்த பிறகும் மீண்டும் இதே மாதிரி நடக்குதுன்னா நிறைய இடத்துல தப்பு நடக்குது, அதாவது ஒரு பெரிய சிஸ்டம் லூப் ஹோல் இருக்குது அப்படின்ற அளவுக்கு விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு அப்படியே நேர்முரணாக நான் கள்ளக்குறிச்சிக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொன்னது விஜய் அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை பெருமளவு பாதித்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் முதல்வராக இருக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் இதே போன்ற கள்ளச்சாராய மரணத்திற்கு ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் பீகார் சட்டசபையில். என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடிச்சா செத்து போவாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கொழுப்பு எடுத்து போய் குடிச்சிங்கன்னா நாங்கள் நிவாரணமெல்லாம் தர முடியாது அப்படின்றது வந்து அவர் ஆணித்தரமாக பதிவு செய்திருந்தார். ஒருவேளை விஜய் அவர்கள் அதே கருத்தை ஆணித்தரமாக மீண்டும் பதிவு செய்திருந்தால் அவருடைய அந்த கருத்துன்றது 100க்கு 100 சரியாக இருந்திருக்கும். அவரோட கிராஃப் அப்படின்றது எங்கேயோ போயிருக்கும். அதாவது நடந்தது ஒரு துர்சம்பவம், உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் போய் ஆறுதல் கூறுவதும் இந்த மாதிரி லட்சமாக நிவாரணங்கள் வழங்குவதும் அதை ஊக்கப்படுத்துகிற மாதிரி கிடையாதா? ஒருவேளை இதே கொஸ்டினை விஜய் அவர்கள் கேட்டிருந்தால் அதோட வீரியம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒருவேளை நினச்சி பாருங்க, விஜய் ஒரு ட்வீட் போடுறாரு, 10 லட்சம் அப்படின்றது வந்து அரசு கொடுக்கறது, அது மக்களுடைய வரி பணமாக இருக்கிறது, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு டாக்ஸ் கட்டுறவனோட பணத்தை இந்த மாதிரி குடிச்சு உயிரிழந்தவங்களுக்கு போய் கொடுக்குறீங்களே அப்படின்ற கேள்வியை விஜய் அவர்கள் வைத்திருந்தால் அதோட வீரியம் என்னவா இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒருவேளை சிவகாசி போன்ற பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்தில் வந்து இழந்தவங்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம்ன்ற குறைவான எண்ணிக்கையில் வந்து குறைவான அமௌண்ட்டில் வந்து அவங்க நிவாரணம் கொடுக்குறாங்க.
தன்னுடைய உயிரை பணயம் வைத்து ஒரு வேலையை செய்து நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுற உண்மையான ஏழைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட நிவாரணம் அப்படின்றது 2 லட்சம் 3 லட்சம்னு சொற்பமாக இருக்கும்போது டாஸ்மாகில் வீதிக்கு வீதி டாஸ்மாக் திறந்து வைத்த பிறகும் அதில் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு போய் கள்ளச்சாராயம் காய்ச்சி குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம்ன்ற பெரிய அமௌண்ட் கொடுத்தா இது நியாயமா அப்படின்ற கேள்வி மாற்று அரசியல் பேசக்கூடிய விஜய் அவர்கள்கிட்ட வந்திருந்தா அதோட நிலைமையே வேறாக இருந்திருக்கும். மற்றவர்கள் செய்யும் அதே மலிவான அரசியலை விஜய் அவர்களும் செய்தால் அந்த வெற்றியதற்கான தேவையே இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. காரணம், திமுக ஒரு 10 லட்சம் கொடுத்துருச்சு, அதிமுக 25 லட்சம் வேணும்னு கேட்குது, பாஜக அவங்க சார்புக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க. இது கட்சி பணமா இல்லை பொதுமக்கள் பணமா அந்த கேள்விக்கே நம்ம போகலை. இந்த மாதிரி இறந்து போனால் பணம் கொடுக்கப்படும், நிவாரணம் கொடுக்கப்படும் அப்படின்ற கலாச்சாரம் உருவாக்கிவிட்டால் இது ஒரு ஆபத்தான நிலையை தான் கொண்டு சேரும் அப்படின்றதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. விஜய் அவர்கள் அங்கே போய் சந்தித்து ஆறுதல் கூறியது யாருக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க வேண்டியது. ஒருவேளை நாட்டுக்காக போராடி குண்டடிப்பட்ட வீரர்களை சந்திக்க போனார் அப்படின்னா கூட அதற்கான ஒன்று இருக்குது. ஏற்கனவே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ கலந்து கொண்டிருந்தார். அதே மாதிரி அனிதா அவர்கள் நீட் தேர்வால் அந்த தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த நிகழ்விலும் அவருடைய வீட்டுக்கே தேடி போய் ஆதரவு செலுத்தியிருந்தார். இதில் எல்லாருமே திருவாளர் பொதுஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பெயர் தான் கிடைத்ததுன்னு சொல்லணும். காரணம் என்னன்னா, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது விஜய் அவர்களுடன் போய் பேசினார், அவர்களுடன் கலந்துரையாடினார், ஆறுதல் கூறினார் அப்படின்றது நல்ல விஷயமாக இருந்தது. ஆனால் கள்ளச்சாராய சாவில் விஜய் அவர்கள் ஆறுதல் கூறுவது இது ஒரு இந்த மாதிரி விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறதோ அப்படின்ற ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, விஜய் அவர்கள் சினிமாலெல்லாம் குடிக்கிறாரு, குடிகாரனாக நடித்து விட்டு வெளியில் வேஷம் போடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாவில் நடிக்கிறது நிச்சயமாக யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்றது தான் நம்ம கருத்து. விஜய் அவர்கள் ஒரு ஆக்டர், தன்னுடைய ஆக்டிங் ப்ரொஃபஷன் அவர் செய்கிறாரு. ஒரு கதாபாத்திரம் குடிகாரனாகவோ கொள்ளைக்காரனாகவோ கொலைகாரனாகவோ எழுதப்பட்டிருந்தால் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி தான் விஜய் அவர்கள் நடிக்க வேண்டும். அது அவருடைய தொழில். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ ஆஃப் ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் குடிகாரர்கள் குடித்துவிட்டு சாக கிடக்கிறவர்களை போய் பார்த்து ஆறுதல் கூறுவது அப்படின்றது என்ன விதமான முன்னுதாரணமாக இருக்க போகுதுன்னு தெரியல. அதாவது இறந்தது உயிர்கள் தான், உயிர்கள் இறந்திருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் மற்ற விஷயங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு முன்பு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் அவர்கள் மற்ற பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு முன்பு இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்களுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்க வேண்டியது அவசியமா அப்படின்ற கொஸ்டினை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டார்ட்டாக இருந்தாலும் அழகான ஒரு பழம் நழுவி பாலில் விழுவது போல அழகான ஒரு சினாரி அவருக்கு கிடைச்சது. அரசு நிர்வாகத்தை குறை கேட்கும் அளவுக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டு தனக்கு இமேஜ் எந்த அளவுக்கு அவர் பில்டப் பண்ணி வச்சிருந்தாரோ அதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் சரித்து விட்டாரோ விஜய் அப்படின்ற கொஸ்டின் தான் வருது. பட் இது சம்பந்தமாக நாம் தமிழக வெற்றி கழகத்தின் பல தொண்டர்களிடம் நாம் பேசிய போது அவர்கள் சொல்வதெல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. இது விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற ஒரு ட்ரெய்லர் தான் அப்படின்றாங்க. அதாவது திமுகவை மறைமுகமாக அரசு நிர்வாகத்தை குறை சொல்வது மூலமாக திமுகவை தான் நேரடியாக அட்டாக் செஞ்சிருக்கிறாரு. ஒரு இன்டைரக்டாக இப்போ இருக்கிற அட்டாக் போக போக நேரடியாகும். ஒருவேளை கோட் பட ஆடியோ லான்ச்சில் ஒரு நேரடியான அட்டாக் திமுக மீது வைக்கிறாரா இல்லை வேற ஏதாவது கட்சி மீது வைக்கிறாரா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ட்ரெய்லராக தான் இருக்க போகிறது. ஆனால் வரும் காலங்களில் அதிரடி அரசியல் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத அவங்க அடித்து சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் செய்தது சரியா தவறா, விஜய் என்னெல்லாம் செய்திருக்கலாம், வேறு ஏதாவது மாற்று கருத்துக்களை முன்வைத்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனிமேல் விஜயோடைய அரசியல் திமுகவை டார்கெட் பண்ணி தான் இருக்குமா இல்லை மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் டார்கெட் பண்ணி நடத்துவாரா அப்படின்னு உங்களுக்கு தோன்றுவதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.